அடகு வச்ச நகையை நம்ம திருப்பி மீட்டு எடுத்துட்டு வந்துடுறோம். மீட்டு எடுத்துட்டு வந்த நகை வந்து ஒரு 2 நாள் கூட வீட்டுல தங்காம திரும்பவும் அகைன் பாத்தீங்கன்னா அடகு கடைக்கு போகுது. இதுக்கு என்ன காரணம்? இப்போ நம்ம மீட்டு எடுத்துட்டு வந்த நகைகள், ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற கொஸ்டின்ஸ் என்னன்னா, நாங்க மீட்டு எடுத்துட்டு வரோமா நாங்க நகைகளை, ஆனா வந்து ஒரு 2 நாள் கூட வீட்டுல தங்க மாட்டேங்குது அந்த நகைகள், திரும்பவும் அடகு கடைக்கே போகுது. அதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஒரு நகையை அடகு வச்சிருக்கீங்க. அந்த அடகு வச்ச நகைய அடக்கடையில இருந்து மீட்டு எடுத்துட்டு வரும்போது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல வந்து கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு போட்டு அந்த கல்லுப்புல அந்த நகையை எடுத்து வச்சிருங்க. அதுக்கு அடுத்து ஆவாரம் பூ வாங்கிக்கோங்க. ஆவாரம் பூல அடுத்தது அந்த நகையை போட்டு எடுங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மொச்சை பயிர் இருக்குல்ல, வெள்ளை மொச்சை இருக்குல்ல, அந்த வெள்ளை மொச்சை, ஏன்னா வெள்ளை மொச்சை தான் வந்து சுக்கிரனுடைய தானியம். சோ அதனால வெள்ளை மொச்சையில சுக்கிர பகவான் நம்ம வீட்டுல நிலைச்சு இருக்கணும், சுக்கிரன் வாசம் செய்யணும்னா நீங்க அந்த வெள்ளை மொச்சை வந்து பூஜை அறையில அந்த சுக்கிரனுடைய தானியம் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். சரிங்களா? சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், கல்லுப்புல போட்டு எடுக்க சொன்னேன். அடுத்து வந்து ஆவாரம் பூல அந்த நகையை போட்டு எடுக்க சொன்னேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கோமியம், மாட்டு கோமியம் கிடைச்சதுன்னா அந்த மாட்டு கோமியம் வாங்கிக்கோங்க. அதாவது கடையில விற்கிற கோமியம் எல்லாம் வாங்காத, யாராவது மாடு வச்சிருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அந்த கோமியங்களை வாங்கி அந்த கோமியத்துல அந்த நகையை போட்டு எடுக்கும் போது, அதாவது நகைனாவே பாத்தீங்கன்னா அது கம்பல்சரி வந்து தோஷம் பிடிச்சிடும். ஒரு அடகு வச்சுட்டோம் அப்படின்னாவே நகைன்றது வந்து லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கிறது. அதை எடுத்துன்னு போயிட்டு ஒரு அடகு கடையில வைக்கும் போது கண்டிப்பா அது தோஷம் பட்டுடும். சோ தோஷம் பட்ட நகையை நம்ம எடுத்துட்டு வந்து வீட்டுல வந்து நம்ம திரும்பவும் எடுத்து வாஷ் பண்ணிட்டு போட்டா கூட அதுல அந்த தோஷம் இருக்கதான் செய்யும். சோ தோஷம் கழியணும்னா நம்ம வந்து மாட்டுடைய கோமியத்திலையும் அதை நம்ம போட்டு எடுத்து நம்ம வாஷ் பண்ணி பன்னீர்ல வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நீங்க போட்டுக்கும் போது கண்டிப்பா திரும்பவும் அந்த அடகு கடைக்கு போகாது.